அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் இந்த 2024க்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு நிறைய பேர் கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் கல்லூரி இடம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் கட்டியிருக்கும். அது கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்னா 30,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ கோட்டா இந்த மாதிரினா 1 lakh கட்டியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1,30,000 rupees கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டி காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாம் ரீஃபண்ட் ஆகிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு காலேஜ்லேயே நீங்கள் இடம் கிடைக்கலனாலும் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகும். இப்போ இந்த தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2024க்கான ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் ஆகிருக்கும், அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஸ்டிபுலேட்டட் டைமில் ரிசைன் பண்ணியிருப்பீங்க அல்லது ரீஅலாட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்திருந்தாலும், அது கல்லூரியில் சேர்ந்திருந்தாலும், இல்லை ஒருவேளை இடமே கிடைக்காமல் இருந்தாலும், இல்லை இடம் கிடைச்சி சேர்ந்து அந்த டைமுக்குள்ளே ரிசைன் பண்ணி நான் வெளியே வந்திருந்தாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்துடும். அப்போ இது யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கண்டிஷனை ஃபில்ஃபில் ஆகிறத பொறுத்து. அப்போது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை செக் பண்ணுங்கள். அது அக்கௌண்ட் நம்பர் எப்படி செக் பண்ணுறது? உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கான ஸ்டேட்மெண்ட், மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஏடிஎம் கார்டை வச்சு எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கான மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பரை ஒரு மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணியிருப்பாங்க, அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்திருக்கும், அந்த மெசேஜ் பாருங்கள். இல்லை அப்படின்னா பேங்க்கில் போய் நீங்கள் கேட்டு பார்க்கலாம், இந்த அமௌண்ட் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். அப்போது இந்த ப்ராசஸை நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகலை, ஒரு 1 week பாருங்கள். ரீஃபண்ட் ஆகலைன்னா நீங்கள் மீண்டும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனை காண்டாக்ட் பண்ணலாம். அப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆக்டிவேட் ஆயிருச்சு, ஒரு சிலர் ரீஃபண்ட் கிடைச்சிருச்சு. அப்போது இந்த மெசேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு சிலர் வராமல் இருந்தால் கூட ஒரு அலர்ட் ஆகி பார்ப்பாங்க. ஒருவேளை வரலனாலும் நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.